எனக்கு பைபிள் வாசிக்க டைமே இல்லப்பா. எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாதுப்பா. என்கிட்ட பைபிளே இல்லப்பா. பைபிள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமாப்பா? அப்படிலாம் கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா பைபிள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி பைபிள் இல்ல, பைபிள் வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க டைம் இல்லங்கிறவங்களுக்குலாம் பைபிள்லயே ஒரு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சோ வாசிக்கிறவங்க மட்டும் இல்ல, அதை யாராவது கேட்டாலுமே, இப்போ ஒருத்தர் வாசிக்கிறத நீங்க காதுல ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்கிற மாதிரி கேட்டாலே அந்த வசனம் எல்லாம் உங்களுக்குள்ள போகும். சரி, அது எப்படிப்பா நான் வந்து பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன வழி நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் இப்ப யூடியூப்லாம் யூஸ் பண்றோம். யூடியூப்ல நீங்க போயிட்டு ஆதியாகமம் தமிழ் பைபிள், சங்கீதம் தமிழ் பைபிள், ஆடியோ பைபிள் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஆடியோவா பேசி நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸை நீங்க ப்ளே பண்ணி இப்படி வசனத்தை வேட விடலாம். காரும் இடத்திலும் காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. ஸோ தமிழ் ஆடியோ பைபிள்ஸை நீங்க வந்து காதால கேளுங்க. படிக்க தெரியாதவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா வசனத்தை படிக்கவும் இல்ல அட்லீஸ்ட் காதால கேட்கவும் செஞ்சிருங்க.